தையல்சிட்டு. இதன் உயிரியல் பெயர் ஆர்த்தோடோமஸ் சுட்டோரியஸ். சிஸ்டிகோலிடே குடும்பத்தை சேர்ந்த பறவை இது. நீளம் 10 இலிருந்து 14 சென்டிமீட்டர் மற்றும் எடை 6 இலிருந்து 10 கிராம் உடையது. பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் மிகவும் அழகாக இருக்கும் உடலின் மேற்பகுதி பழுப்பான பச்சை நிறத்திலும் அடிப்பகுதி வெள்ளை நிறத்திலும் காணப்படும். மேல் நோக்கி நீண்ட சிறுவால் பகுதியை உடையது. இந்த பறவை கூட்டினை அமைக்கும் முறை வித்தியாசமானது. தையல்காரர் பறவை பஞ்சு, நார் மற்றும் நூலை பயன்படுத்தி பெரிய இலைகளின் பின்பக்கத்தை சேர்த்து பின்னி சிறிய கூடை போலாக்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இலைகளை ஒன்றாக தைக்க அதன் அலகை ஊசியாக பயன்படுத்துகிறது. எனவே இது தையல்காரர் பறவை என்று அழைக்கப்படுகிறது. இது அகன்ற இலைகளை தேர்ந்தெடுத்து கூட்டை வசதியாக மாற்ற மென்மையான பொருளை அவற்றில் நிரப்புகிறது. எப்படி என்றால், இலையில் சிறு சிறு துவாரங்கள் செய்து அதன் வழியே பஞ்சு, காய்ந்த வேர், சருகுகள் போன்றவற்றை திணித்து கூட்டினை அமைக்கும். தையல் புரிவது போல தனது கூட்டை உருவாக்குவதாலேயே இதற்கு இப்படி பெயர் வந்தது. பொதுவாக திறந்த வனப்பகுதி, புதர் மற்றும் தோட்டங்களில் காணப்படுகின்றன. பூக்களில் உள்ள பூச்சிகள், வண்டுகள் போன்றவற்றை விரும்பி உண்ணும். தோட்டங்கள், வயல்வெளிகளில் தனியாகவும் ஜோடியாகவும் பறந்து திரியும். இவற்றின் இனப்பெருக்க காலம் மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை. கூட்டினுள் 6 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் வெளிர் நீல நிறத்தில் இருக்கும். ஆண், பெண் 2 பறவைகளும் மாறி மாறி அடை காக்கும். ஆசியா முழுவதும் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் இந்த பறவை அதிகம் காணப்படுகிறது.